என்னடா அது வாழ்க்கையில் ஒரு விரக்தியாக இருக்குதா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, சன்னியாசம் போகலாம், அதாவது சன்னியாச யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறவுரம் அப்படின்னு சொல்லக்கூடியறாங்க, இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீவிரமான அபிப்பிராயங்களை வெளியிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணிக்கையில் தான் பிறந்திருப்பீங்க. 7, 16, 25 அப்படின்ற கேதுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய தீவிர நாட்டம் மிகுந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள்ன்றாங்க. தீவிர சம்பிரதாய சடங்குகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி சன்னியாச வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் அந்த துறவரம் அப்படின்றதுல மனம் இழுத்து கொண்டே போகும், ஒரு ஏகாந்த வசத்தில் இருக்குன்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது தான். அதாவது ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு கட்சி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்திருங்க. ஆனால் ஜெயிக்கிற கட்சியில் இருக்க மாட்டாங்க, எதிர்க்கட்சியாக தான் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேச்சினால் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தவர்கள் இவர்கள் தான். இவங்க பேசுகிற கருத்துக்கள் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத இருக்கும். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லேட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள், சினிமாவட்டும் கேமராவாகட்டும் அல்லது நீங்கள் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்திலுமே இந்த கேதுனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு குரூப்பு பாசிட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்மறைன்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை வாழ்க்கையை விட்டுட்டு அமைதியான மார்க்கத்தை தியானம் யோகம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டே போயிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அதை நோக்கி போங்க, நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.